ஹாய்ங்க, நான் பிரியா. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க. திருப்பூரில் புஷ்பா தேட்டர் பத்திரகாளி அம்மன் கோயிலில் இன்றைக்கி 48வது நாள் மண்டல பூஜை. அதுக்காக நான் கோயிலுக்கு போயிருந்தேங்க. போனோடனே ஹோமம் குண்டம்லாம் வளர்த்தி விநாயகருக்கு இது தீர்த்தம்லாம் ஊற்றிட்டாங்கங்க. அப்புறம் சங்கு பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்கங்க. 108 சங்கு வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்கங்க. அந்த ஒவ்வொரு சங்கம் எடுத்துகிட்டு போய் உள்ள பத்திரகாளி அம்மன் சாமிக்கு கொடுத்து அந்த சங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி அபிஷேகம் நடந்தது. நாங்களும் அந்த கருப்பு பொட்டெல்லாம் வச்சுட்டு மீதி கலச தண்ணியெல்லாம் விநாயகருக்கு, முருகருக்கு, சிங்க வாகனத்துக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக கலசம் பத்திரகாளி அம்மனுக்கு ஊற்றி பூஜை பண்ணி முடித்தாங்கங்க. லாஸ்ட்டாக அலங்காரமெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு கடைசியில் அன்னதானமும் போட்டாங்கங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. நீங்களும் அந்த பூஜையை எப்படி நடந்ததுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. தானாகவே உருவான சாமி. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக வேண்டினது நடக்கும். எல்லா சாமிக்கும் கலச தீர்த்தத்தை ஊற்றி பூஜை பண்ணி முடிச்சோன்னையும் கடைசியாக பூசாரி கலசத்தை கோயில் சுற்றி பத்திரகாளி அம்மன் சாமிக்கு ஊற்றி பூஜை பண்ணினாங்கங்க. அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நம்ம பக்கத்தில் பூஜையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. அலங்காரம்லாம் பண்ணி சாமி பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக இருந்ததுங்க சாமி. நம்ம எல்லாத்துக்குமே சாமியோட அருள் கிடைக்கட்டுங்க. நான் மனசார வேண்டிக்கிறேன். சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.